வீட்டில் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு எங்க அரவணா இந்த மாதிரி பிறண்டு படுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் ஒரு அரவணா ஃபிஷ்ஷை பக்கெட்ல வச்சு கொண்டு வந்தாங்க. அந்த வீடியோ தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. அந்த ஃபிஷ்ஷை கொஞ்சம் க்ளோஸா அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தா தெரிஞ்சு அந்த ஃபிஷ்ல பிரீத்திங்கிறது ஆல்மோஸ்ட் நில். அடுத்து அதுக்கு லாஸ் ஆஃப் பேலன்ஸ், அந்த வாட்டர் ஃபுல்லா ஒரே பேட் ஸ்மெல். கஸ்டமர்கிட்ட கேட்டப்ப இந்த மாதிரி பெயிண்டிங் அடிச்சிட்டு இருந்தோம், திடீர்னு இந்த மாதிரி ஃபிஷ் பிறண்டுருச்சு, உடனே எடுத்துட்டு ஓடி வரோம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாகவே இருக்குங்க, மருந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுத்து அனுப்பிச்சோம். ஆனால் ஹோப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. அதே மாதிரி கஸ்டமர் வீட்டில் போய் வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு மெடிசன்லாம் அப்ளை பண்ணாங்க. 2 நாளாக அதே கண்டிஷன்ல இருந்து ஃபிஷ் இறந்து போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கஸ்டமரும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, உங்கள் வீட்டில் எப்பயாவது பெயிண்டிங் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபிஷ்ஷை வேறு இடத்துக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி சில அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய கேஸஸ்னால ஃபிஷ்ஷுக்கு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ கஸ்டமர் பக்கெட்ல ஆக்சிஜன் இல்லாமல் கொண்டு வந்தாங்க, ஒரு ஏர் பம்ப் ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படி இருந்ததுன்னா என்ன ஃபிஷ், என்ன ப்ராப்ளம் நடந்தது, பெயிண்டிங்னாலயா வேற எந்த இதனால நடந்தது அப்படிங்கறத இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.